நான் ஒரு நார்சிஸ்டிக் டாக்ஸிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். எனக்கு நார்சிஸ்ட் பீப்புளை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. என் இறக்க குணத்தால், என்னுடைய தியாகத்தால், அன்பால் அவங்கள மாற்ற முடியாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 47 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 46 வரைக்கும் இந்த ஹோல் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன்லையும் ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த நார்சிஸ்டிக் சீரீஸில் நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலே ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு நான் சொல்லணுன்னா பார்ட் 26 அண்ட் பார்ட் 24 நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் வந்து அவங்க கூட இருக்கும்போது வரும், அவங்க ஆக்சுவலி சைக்காலஜிக்கலாக அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேயே ரொம்ப முக்கியமான வீடியோஸ். அதே மாதிரி பார்ட் 12 அண்ட் பார்ட் 27 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஹீல் ஆகுறது அப்படின்றதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மெத்தடில் நான் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆப்டாக புரியும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நார்சிஸ்டிக் சீரீஸ் பற்றி அதை போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஆன்லைன்லேயே ஷெட்யூல் பண்ணலாம். நான் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், இல்லை இருக்கிறேன். என்னதான் அவங்க எனக்கு நிறையா ப்ராப்ளம் கொடுத்தாலும், என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாலும், என்னோடய மென்டல் ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக 0 கொண்டு வந்தாலும் எனக்கு அவங்கள ஒரு டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். ஸோ அவங்க மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அவங்கள எப்படியாவது மாற்றிடலாமா, அதாவது இது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தானே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுடைய குற்றம் இல்லைல்ல. அதாவது அவங்க வளர்ந்த இடத்துல அவங்களுடைய பேரண்டிங் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், என்விரான்மெண்ட்னால இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தானே இவங்க வந்து பர்சனாலிட்டி டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து முழுக்க பர்சனாலிட்டி டிசார்டர் தானே. இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான பயங்கரமான அன்பு இருக்குது. ஸோ அவங்கள எப்படியாவது இதிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டா அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர். அதாவது ஒருத்தவங்களுடைய பிரெயின் வந்து அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஆகும். அதாவது இந்த ஹோல் ஹியூமன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு அவங்க பிரெயின் வந்து ஒயர் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பு நான் வந்து நிறைய வீடியோவில் ரெஃபர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிபிடி, ஏஎஸ்பிடி, அதில் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி டிசார்டர் தான் என்பிடி. ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த 6-7 வயசுலேயே அந்த பிரெயின் வந்து ஒயர் ஆயிரும், அதாவது நார்சிஸ்டிக்காக ஒயர் ஆயிரும். அதை வந்து நீங்கள் ரீஒயர் பண்ணவே முடியாது. அவங்க இந்த வேர்ல்டை பார்க்குறதுன்றது அந்த நார்சிஸ்டிக் விதமாக தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதை வந்து சப்ரஸ் பண்ண முடியுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க கூட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும், அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க இதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு வகையில் வந்து பார்க்குறதுக்கு அவங்கள ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்னசென்ட்டாக அவங்களுடைய விக்டிம் கார்டை நிறைய டைம் உங்ககிட்ட ப்ளே பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து நம்ம நினைப்போம் அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க இந்த உலகத்தில் பார்க்குற விதம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றது தான். அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயந்தான். இது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க வளர்ந்த விதம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்டிங், அந்த என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாமே கரெக்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க மேலே நீங்கள் பாவம் இறக்கம் பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் கடைசியில் சஃபர் ஆக போகிறது நீங்கள் தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நிறையா பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை வந்து நார்சிஸ்டிக் சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தானே, இது எப்படியாவது மாற்றிடலான்னு சொல்லி நிறையா பேர் ட்ரை பண்ணி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. இதுதான் ப்ரூவன். ஸோ நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும், எவ்வளோ தான் டேப்லெட்ஸ், மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை சொல்லி வாங்கி கொடுத்தாலும், இல்லை நீங்கள் வந்து நிறையா தெரப்பி கொண்டு போய் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா
நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், ரப்பர் பேண்ட் தியரி மாதிரி தான். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கலாம். விட்டிங்கன்னா அதே பொசிஷனுக்கு வந்துற மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் திரும்ப அதே நார்சிஸ்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க இந்த வேர்ல்டை வந்து நார்சிஸ்டிக் விதமாக தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க அவங்க உங்களை திரும்பி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் இவங்க நம்ம கூட இருக்கிறனால தான் அது கரெக்டாக இருக்கும், ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க கூட இருந்துடலாம், இதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்றத ஒரு நார்சிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது இவங்களை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளமை இவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிவிட்டு அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நார்சிஸ்டிக் பீப்புள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹெல்த்தியான பீப்புள் இல்லை. நான் திரும்ப சொல்கிறது, அவங்க இந்த உலகத்தை பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் அவங்கள பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அவங்க மேலே ஒரு பாவம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், இது அவங்க தப்பு இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் அட் த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் தப்பாக வாழ்ந்துட்டேன், நான் தப்பாக வளர்ந்துட்டேன், இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர், இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் உங்கள் கூட உட்காந்து ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவங்கள வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, அவங்கள குத்தி காட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி அவங்க உங்களை திரும்ப அடிப்பாங்களே தவிர, சரி வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி இதை எப்படியா சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அது வந்து நீங்கள் அவங்கள டிஷ் பண்ணிவிட்டு, இல்லை அவங்க எவ்வளோ சஃபர் ஆனாலும், ஈவன் அவங்க சாக போகிற டைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நின்னாலும் அவங்க இந்த உலகத்தை நார்சிஸ்டிக்காக தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க பிரெயின் வந்து அப்படி தான் ஒயராக இருக்கும், அதை ரீஒயர் பண்ணவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது அதை சப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் ரீஒயர் பண்ண முடியாத போது நீங்கள் என்ன போய் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அதை அவங்களால தப்பாக தான் புரிஞ்சுக்க முடியும். பர்சனல் அட்டாக்காக தான் நினைப்பாங்க, ஐயோ இவங்க நம்மளை குத்தி காட்டுறாங்கன்னு. அண்டு அகைன் நீங்கள் அவங்கள இன்ஜுரிக்கு கொண்டு போனாலும் உங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை உங்கள் மேலே பயங்கரமான ஒரு வன்மம் இருக்கும், எல்லாமே இருக்குமே தவிர ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால தானே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்களால யோசிக்கவே முடியாது. திரும்ப இந்த உலகம் தான் தப்பு, இந்த பீப்புள் தான் தப்பு, இதே தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர தனக்கு ஒரு தப்பு இருக்கே அதை திருத்திக்கணுமே, ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வராங்களே, ஐயோ நம்ம இதை சரி பண்ணிக்கலாமே, இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களே அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்க சப்ளையாக தான் பார்ப்பாங்க. இந்த சப்ளை நமக்கு ஃபீட் பண்ணுறாங்க, இந்த சப்ளை நமக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அகைன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் நமக்கு விரோதி, ஃபீட் பண்ணுறவங்களாம் அவங்கள எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி ஃபீட் பண்ண வைக்க முடியும், அவங்கள திரும்ப ஹர்ட் பண்ணி நமக்கு தேவையான அந்த அட்மைரேஷன், அந்த கிராண்டியாசிட்டி, அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எப்படி வாங்கிக்கிறது, இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குமே தவிர இதை இதை மாற்றிக்கணும்னு அவங்களால யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் நிஜம், இது இப்படி தான் இருக்குது, இந்த உலகம் இப்படி தான் இயங்கும், நான் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, இதுதான் அவங்க திரும்ப அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பாத்தாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது கோ டிபெண்டன்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கலாம். அகைன் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அந்த பாவம் இறக்கம்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரலாம். இல்லை பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து நீங்கள் அதிகமாக பாவம் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நீங்கள் மாட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணி இதுலேருந்து வெளியே வரதுன்னு பார்க்கணுமே தவிர, நான் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க பாவம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் திரும்பி வரவே முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ பாவம் இறக்கம் பார்த்து நீங்கள் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி போய் நின்னாலும் கடைசியாக சஃபர் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். உங்களை போட்டு அடின்னு அடித்து உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி உங்கள் லைஃபையே டேமேஜ் ஆக்கிடுவாங்க. அப்படின்றத இதை மட்டுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ தடவை இந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு வந்தாலும், அதாவது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க பாவம், அந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் யோசித்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ போராடினாலும் அவங்கள மாற்றவே முடியாது. ஸோ நீங்கள் திரும்ப இந்த சைக்கிளை நீங்கள் பண்ண கடைசியாக நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க, உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு பர்சனை நார்சிஸ்டிக்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளி போய் நோ கான்டாக்டில் இருந்து அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரதுன்னு யோசிக்கணுமே தவிர, இல்லை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாவம் இறக்கும் நீங்கள் பார்க்கவே கூடாது. என்னதான் உங்களுக்கு அதில் நிறையா பாவம் இறக்க பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான பர்சனாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பாவம் இறக்கும் பார்க்கவே கூடாது. அவங்க எவ்வளோ விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணாலும், எவ்வளோ அழுதாலும், எவ்வளோ சஃபர் ஆனாலும் அதை நீங்கள் வந்து ஓகே உங்களை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கணுமே தவிர, இல்லை நான் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது கொஞ்சம் இது மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நோ கான்டாக்டை நீங்கள் உடச்சிட்டு போய் நீங்கள் அவங்க கூட நின்னீங்கன்னா திரும்ப அந்த டேமேஜ் எல்லாமே உங்களுக்கு தான் வரும். திரும்ப நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. திரும்ப அந்த சைக்கிளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொல்கிற மாதிரி திரும்ப லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்டுன்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க.
சப்போஸ் ஒரு நார்சிஸ்ட் வந்து ஒரு அம்மா அப்பா குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அது நம்ம குழந்தைன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கடைசி வரைக்கும் அவங்க கூட எவ்வளோ சஃபர் ஆனாலும் அதில் இருந்து அப்படியே தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம், உங்கள் லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் வந்து ரீகவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸ் இருக்கும்போது அதை எடுத்துக்கோங்க. பட் ஒரு சாய்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியே வரது தான் புத்திசாலித்தனம்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதான் நான் இங்கே திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஒரு நார்சிஸ்டே வந்து இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப 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 ரேர். அது எப்போனா அவங்களுக்கு சப்ளையே கிடைக்காத போது, அவங்களுக்கு ஒரு டீப்பான இன்ஜுரி நடக்கும்போது அந்த டைமில் போய் நீங்கள் இதெல்லாம் சொல்லி காட்டும்போது ப்ராபப்ளி மேபி வெரி வெரி லெஸ் சான்சஸ் ரொம்ப சில நார்சிஸ்ட் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஓகே நம்ம என்ன இதிலேருந்து வெளியே கொண்டு வரலான்னு அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதாவது தெரப்பிக்கு வராங்க, மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் ஒரு தடவை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப 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 ரேர். நான் நிறையா ஸ்டோரிஸ் வந்து படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். இன்டர்நேஷ்னல் சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. இந்த சினாரியோ வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது எந்த ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளும் தன்னை நார்சிஸ்ட்னு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, எந்தவித மெடிக்கேஷனும் தெரப்பி எடுக்க வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதே நார்சிஸ்டிக் சைக்கிளை தான் ரிப்பீட் பண்ணுவாங்கன்றது தான் ப்ரூவன். ஆனால் ரொம்ப சில பேர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சான்ஸ் கொடுக்காதீங்க. அது ஒரு தடவை கன்சிடர் பண்ணி அவங்க உண்மையிலே அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லைனா அதுவும் ஒரு மேனிப்புலேஷனா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது தான். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப முக்கியன்றதை அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்பேன் கம்மியாகிட்டே போகும். ஸோ எவ்வளோ தூரம் அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திரும்ப உங்களுக்கான லைஃப்பை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஹெல்த்தியாக வாழலாம். ஸோ ஒருத்தங்களை நீங்கள் திருத்துறீங்க, மாற்றுறீங்க, அது உங்களுடைய கையில் கிடையவே கிடையாது. அதுக்கான ரீசனும் நீங்கள் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, அது அவங்க வளர்ந்த அந்த பேரண்டிங்கோ என்விரான்மெண்ட்டோ வாட் எவர் த ரீசன். பட் அவங்கள மாற்ற வேண்டியது, திருத்த வேண்டியதுக்காக நீங்கள் பிறக்கல, அது உங்கள் வேலையும் கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க அதிகமான லவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் ஒருத்தங்க அதிகமான ஹர்ட் கொடுக்குறாங்க, அதிகமான அப்யூஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான பர்சன் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்டாக, ஒரு கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ரொம்ப இன்டெகிரிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக இருந்திருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே நார்சிஸ்டிக் பீப்புள் ஒரு எம்பாத்தியோ ஒரு நல்ல பர்சனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் அதே அப்யூஸ் கொடுத்துக்கிட்டு, இல்லை அவங்க பண்ணுறதை திரும்பி பண்ணிக்கிட்டு, இல்லை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி பண்ணால் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி வாழ்க்கையை நீங்கள் வந்து ஃப்ளோ சார்ட் போட்டு வாழவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ஒருத்தவங்க வந்து அழுறாங்கன்னா ஓகே நீ அழாதன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ணிடலான்ற உங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும் போது, இல்லை இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பீப்புள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு வைஸான சாய்ஸாக இருக்கும் முடியுமே தவிர, அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறேன், அதை அப்ளை பண்ணுற பாவம் இறக்க குணம் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நார்சிஸ்டிக் பீப்புளை இருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நோ கான்டாக்டில் போகிறது தான் எப்போவுமே ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்குமே தவிர, பாவம் இறக்கும் கண்டிப்பாக இந்த டாக்ஸிக் பீப்புளுக்கு எந்த காரணத்தும் கொண்டும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் பார்க்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ், வாட் எவர் யூ கேன் டேக். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி சொல்கிறதா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோஸ்லாம், இந்த சீரீஸ்லாம் முழுக்க யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நம்மளோட வியூவர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அவ்வளோ தூரம் என்னால் அதிகமான வீடியோஸ் போட முடியும் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.